நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்மளோட தூண்டில் பயணம் எங்கே தொடருது அப்படின்னா காரில் தொடர போய் சரிங்களா. நம்ம காரில் போய் போகிற வழியில் மணப்பாடு ஒவ்வொரு இந்த மாதிரி ட்ரிப்பு போகிற வந்துட ஸ்டிக் தூண்டில் போட்டு இன்றைக்கி எதாவது மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். நண்பர் நம்ம கிளம்பிட்டோம். காரில் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறோம். முதல் தடவை காரில் 2 பேருமே சொல்ல போன சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய படைப்பலன் ஆகிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் போகிற ஸ்பாட்டில் என்னென்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் நம்புகிறேன். என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்ப்போம். வந்திருக்க வியூ நல்லா பாருங்கள். ஆத்துவாய் அப்படியே கீழே நடந்துட்டு ஆத்துவாய் திறக்கிறதுக்கு ஸ்பாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம், ஆனால் எதுவும் பிடிக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. முயற்சி பண்ணி பார்ப்போம். எதுவுமே முயற்சிக்கிறது தப்பே கிடையாது இல்லையா. இதெல்லாம் மீன் அடிச்சுன்னா சத்தியமாக நிப்பாட்ட கூட முடியாது. நம்ம மோட்டர்லாம் பாருங்க 4000 தான். அடித்து இழுத்தானா அவ்வளோ நூலை வெளியே கொண்டு போயிடுவான். யாருமே ஹெவி செட்டப் கிடையாது. அலையில பாருங்க 2 பேரும் பாப்பர் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சிங்கிங்களூர் போட்டு பார்த்தோம். அலை அதான் வருது பாருங்க. சரியான அலை வருது. அம்மா உள்ளெல்லாம் விழுந்தோமோ மந்தியதான் அடிக்கிற அலையை பாருங்க. வரும் பாருங்க பெருசாக இப்போ கிளம்ப பாருங்க. இந்துன்னு வருவான். கரையில் நிற்கி அலையை எரிஞ்சிருக்கு அப்படின்னா அலை வருது. இது இந்த சர்ஃபிங் போனாங்க தெரியுமா, அப்படி போடு வச்சு அந்த மாதிரி வருதுப்பா. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ பெருசாக வருது. நவருங்க அடி ஒவ்வொன்று இடி மாதிரி சத்தம் கேட்கு. எங்க சிங்கம் களை இறங்கிருச்சு. இங்க பாருங்க அடி இடி முழங்கின மாதிரி இருக்கு. எவ்வளோ தூரம் வருது பார்த்தீங்களா. எல்லாருமே ராட் அண்ட் ரீல் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை. அலைகள் தான் ரொம்ப மோசம். இதுக்கெல்லாம் ஹெவி செட்டப் வேணும். பெரிய செட்டப் இருந்தால் தான் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ஹெவி செட்டப் வாங்குறதுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஒரு நண்பர் மோட்டர் வாங்குறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணாங்கன்னா கட்டாயம் ஹெவி செட்டப் வாங்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம தூண்டில் பயணத்தை அப்படியே ஆரம்பித்து போய்கிட்டே தான் இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி எப்படியா மீன் எப்படியா ஸ்ட்ரைக் ஆகும். கட்டாயம் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஜம்முன்னு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். நண்பர் நம்ம ஒவ்வொருக்கு வந்துட்டோம்.
கல்லுகளை பாருங்கள், நெட்டு கல் கிடக்கு, ஃபுல்லாக கல் தான். ஆனால் பருவட்டி மீன்லாம் இப்போ பார்த்தோம், அந்த பெரிய கல்லுக்கு தான் போகணும், அந்த கல்லுக்கு தான் அடுத்து அட்டம்ப்ட் போகணும். நம்ம இங்கே வந்து இறங்கி பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நண்பா, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கப்பல் மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம். தெரியுதுங்களா? மேலே ஒரு ஃப்ளைட்டு, கீழே ஒரு கப்பல். இங்கேக்குள்ளே வந்திருக்கோம். கல் லொக்கேஷன் அது நேரம் எதாக்கில் தான் இருக்குது. நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். இங்கிட்ட நல்லா அமைதியாக தான் இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஒவ்வொரு இடமா அப்படியே ஜேர்னி பண்ணி வந்துக்கிட்டே இருக்கோம், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னடா மீன் பிடிக்கிறத காட்டலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம அந்த ஸ்பாட்டு வர்றது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ரிவ்யூவில் காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நம்ம தூண்டில் போடுறது எல்லாத்தையுமே நம்ம பதிவிட ஆரம்பிச்சிருவோம். மாதா தான் இருக்காங்க பாருங்க நண்பா. மாதா வந்து 3 பக்கமும் மாதா தான். சரிங்களா? நானே முறையாக பார்க்க நண்பா, நான் வந்திருக்கேன். 3 பக்கம் மாதா தான் இருக்கு. வா, சூப்பர். இந்த பாருங்க நண்பா, நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கப்பல் மாதா கோயில் பக்கத்தில் வந்திருக்கோம். நம்ம அது உள்ளே தான் தூண்டி போட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் ஒரு அண்ணன் பார்த்துருக்கேன். பாருங்கள், மீன் யாருக்குமே பிடிச்சிருக்காங்க. அவங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்களேன். இல்லை தம்பியும் எல்லாருமே சேர்ந்து பிடிச்சது தான். பாருங்க, இது எதுக்கு கடிச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெர்சல் ஆயிடுவீங்க. தோசை இட்லி நம்ப முடியுதா உங்களால்? தோசை இட்லி வச்சு பிடிச்சிருக்காங்க. மைதா மாவு, தோசை, இட்லி. நானே நம்பலைங்க. பாருங்கள், கிளியை பாருங்கள், சைஸு கிளி. எதுக்குடா? இல்லை, நீங்கள் தானே மீன் பிடிச்சிய? சரி, நம்ம தூண்டி போட ஆரம்பிப்போம். நமக்கு ஏதாவது கடி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். என்ன பார்த்து உரிய விழுந்துடாம தொடுக்கலையா? சரி, என்னென்ன நீங்கள் முதல்ல கையில் செல்லு இதில் இருக்குன்னா கூட செல்லு ஃபைட்டாக காட்ட முடியலையே. சரி, சூப்பர் சூப்பர், செம. இனிஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து விட்டு தான் அடி. சரிங்க, ஆனால் இந்தாங்க எடுத்துட்டீங்களா? சூப்பர். சரி, இதை உள்ள போட்டுருவேன். இருங்க இருந்தாலும் அடிக்க தரேன். இந்த வந்துட்டேன். ஃபைட்டா ஓடுதா? ஏய், அத்துடா, டக்குன்னு பிடிச்சிருங்க தலை. அச்சோ, தலை வரவா? அச்சோ, இந்த செல்லையும் கேமரையும் வச்சுக்கிட்டு ரிலீஸ் ஆயிட்டு. நண்பா, இங்கே 1/2 கிலோ சைஸே என்ன போட்டி போடுது, இங்கே சண்டை போடுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரிலீஸ் ஆகிட்டு, நல்லா பிடிச்சிக்கோங்கண்ணே. நான் கச்சாத்தோட மாலை வேண்டியதாக இருக்கேன். நான் வந்துடுறேன். நான் இங்கே வச்சு போட்டுறேன். இங்கே கொண்டு வந்துட்டா கச்சாத்தை. நல்லா இறக்கம் இருக்குது. அடுத்தது என்ன பிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? வாங்க, இன்னைக்கு பிக் கேஜி கட்டாயம் நடக்கும்னு நினைக்கேன். ஏன்னா கச்சாத்தில் மீனை போட விட மாட்டேங்கல. இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தால் நான் என்ன செய்யறது? தலை இந்த வந்துட்டேன். இந்த பாறையில் நடக்கவும் முடியல. எடுத்துட்டீங்களா? ஃபால்ஸ் ஊக்கு தொடர்ந்து அடியாக தான் இருக்கு. சும்மா தொடர்ந்து என்ன செதிலுக்குள்ளே கையை விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எடுங்க. நான் தொடர்ந்து கேமராவோடய வந்துடுறேன். நீங்கள் காசு பண்ணுங்க. இல்லை கச்சாத்தை இங்கே தூக்கி வச்சுட்டா தரமான பீஸ். 1/2 கிலோக்கு மேலே அடிக்கி பாருங்க.
இப்போ போட்டேன்னு ஒரு 30 செகண்ட் கூட இல்லையே. சூப்பர். இன்னைக்கு ஆனால் பெரிய சம்பவமே இருக்குன்னா தொடர்ந்து பாருங்க வீடியோ. முதல்ல வந்து ஸ்டார்டிங்கு நம்ம ஒவ்வொரு இடமா சுற்றுற மாதிரி காட்டியிருப்போம். அதுக்கப்புறம் மீன் அடியை பாருங்க, பொந்துன்னு கொடுத்துட்டே இருக்கு. தொடர்ந்து இது கூட 3 மீன் பிடிச்சிட்டோம். செவச்சிட்டா சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு மீன் எப்படியா லேண்ட் பண்ணிடு தம்பி. நான் வந்துட்டு இருக்கேன். வெளியே தூக்க அடிச்சாடா சிங்கம். அடிச்சிட்டாடா சக்ஸஸ்டா. ஜெயிச்சிட்ட மாறா. ஜெயிச்சிட்ட ஃபஸ்ட்டு கேஷ். இதான் ஃபஸ்ட்டு மீன் தலைவர் பிடிக்காரு. சப்ஸ்கிரைபர் தான். ஜெயிச்சிட்டாடா. நம்ம கூட வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு கேட்சு. சூப்பர் தம்பி காட்டியா. செமடா நல்ல சைஸு 1/2 கிலோக்கு மேலே தான் இருக்கும். 3/4 கிலோ சைஸு. நல்ல கேட்சு. சொல்லு, ஃபஸ்ட் டைம் கேட்சு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? செமையாக இருக்குது ப்ரோ. நான் ஏற்கனவே தூண்டில் மீன் கூட தான் போய் மீன் பிடிச்சோம். இப்போ எங்கள் இதுலேயும் பாறையும் பாறை இவர் கூட தான் வந்தாந்து. இந்த ராடன்ட்ரியில் ஃபஸ்ட்டு கேட்சு. சூப்பர். செம பாறை மொதல் கொட்டு தான். செம கீப்பிடும். அடிங்க வரும். வாரம் நண்பா, இன்னொரு ஸ்பாட் வந்தோம். நம்ம நண்பர்கள்லாம் பதறி போய் வெளியே நிற்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இவ்வளோ தூரத்துக்கு அலை சீட்டு வந்திருக்கு. கல்ல ஃபுல்லாக எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு பாருங்க. நான் மேலே போய் காட்டுறேன். அலை ஊனம் அப்படி வருது. குறுநீர் தண்ணி கம்மியாக தான் கிடக்கு. பெரிய அளவில் பெருக்கு ஏறலை. அதுக்கே இந்த அடி. ஆனால் தண்ணி கிளியராக இருக்குன்பா. மீன் அடித்தா முரட்டு மீன் தான், ஆனால் காப்பாற்ற முடியாது. பாருங்க, அதில் கல் ஒரு இடத்துல கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நெட்டுக்கு அடிக்க வச்ச இடம். அலை அடித்து அவ்வளோத்தையும் உருட்டி போட்டிருக்கு. பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் தண்ணி விழுந்தாரு. அப்போ எவ்வளோ ஆக்ரோஷமாக விழுந்துருக்கும். இந்த கல்லுலாம் கிடக்கு பாருங்க. உள்ள இந்த கல் ஃபுல்லாக மேலே இந்த கல்லை தான் உடச்சி உள்ளே கொண்டு போயிருக்கு. நம்ம உள்ளே போனோம், வெளியே வந்துட்டோம். நம்ம யாருக்கு ஆரம்பிச்சோம் அந்த இடத்துக்கு போகிறோம். இதை பாருங்கள், உங்களுக்கோசம் நம்ம சதாம் ப்ரோ ரிஸ்க் எடுத்து மீன் பிடிக்காரு. அப்படிலாம் இல்லை நண்பா. நம்ம கரையில் தான் நிற்கும். அந்த பதிலாக கரை பக்கத்தில் தான் நிற்கும். அதனால தான் இதில் போட்டு ஒரு 2 அடி அடித்து பாருங்கள், மீன் கடிக்கான்னு பார்ப்போம். யாரும் இந்த மாதிரி இடங்களில் ட்ரை பண்ணாதீங்க. யாருக்குன்னா இது ரொம்ப மோசம். நாங்கள் வந்தோம், சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு கிளம்பிட்டோம். கரையில் மட்டும் ஒரு 2 அடி அடித்து பார்ப்போம். பாருங்கள், அலையை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஒரே சுருட்டி கொண்டு போய் அந்த அங்கே தான் சொருவான். ஒன்றும் இல்லைன்னா கல்லுக்குள்ளே சொருகி வச்சுருவான். அவ்வளோ பெருசாக வருது. நான் மேலே கல்லுக்கு மேலே ஒரு 30-40 அடி தள்ளி நின்ன மாதிரி நிற்கேன். எப்படி போய் பாருங்க. அதுலேயும் ஒரு பையன் என்னத்தையும் விரட்டி பிடிச்சிட்ருக்கான். என்னத்தை பிடிக்கான்னு தான் தெரியல. தெரியுதுங்களா? அது ஒருத்தனிக்கா நான் ஒரு குட்டி பையன் என்னத்தையோ விரட்டி ஓடுதான். என்னத்தை விரட்டி ஓடுறான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. பார்த்தீங்களா? நம்ம சதாம்பரம் வந்தால் இன்னும் ஒரு பாறை கூட பிடிக்கல. அவங்க நம்ம பாறை பிடிக்கும்போது அவங்க இல்லைங்கண்ணா இல்லை, அவங்க ஒரு சின்ன வேலையை வெளியே போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண இங்கே வந்து பாறை அடிச்சு விட்டாங்கோ. இதில் நமக்கு ஒரு துயரமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 பாறை அடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 3 பாறையுமே நம்ம கச்சாத்தில் போட்டு கெட்டி போட்டிருந்தோம். அலையோட சீற்றத்தால் அந்த கச்சாத்தை அப்படியே உள்ளே போயிட்டு அந்த மீனை கடைசி காட்ட முடியாது நண்பா. அதனால் முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், இப்போ பிடிக்கிறதுல இருந்தால் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு காட்ட முடியும். நம்ம ப்ரோ மட்டும் ஒன்று பிடிச்ச மீனை பாதுகாப்பாக வச்சுருக்காரு. நாங்கள் ஒரு கச்சாத்தில் போட்டு வச்சோம், அதை மிஸ் பண்ணிட்டோம். 3 மீனே மிஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், மீன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல அது பரவாயில்ல சைஸ் தான். சூப்பர். தாரம் ஆரம்பிச்சுட்டு வேட்டை. நண்பா, நம்ம ஸ்ட்ரைக்கு காட்ட முடியல. நம்ம நண்பர் அடுத்து ஒரு பாறை பிடிச்சாரு. இப்போ வரைக்கும் நான் மீனே பிடிக்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். போன தடவை நம்ம கூட வந்திருந்தார். நம்ம அந்த கொடுவாலாம் அடிக்கும்போது மீனே கடிக்கலையேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். இந்த ரவுண்டு அடுத்தடுத்து 2 பாறை பிடிச்சிருக்காரு. அதில் ஒரு நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்க கிடையாது. இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ளுட்டாங்க அந்த என்ன பிடிச்சாங்க அதிக மாதிரி சைஸ் தான். நீங்கள் வச்சுருங்கன்னு கூட சொல்லிட்டு எப்படியே இருக்கு.
வரைக்கும் சிங்கிங்களூரில் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா, வேறு எந்த கட்டையும் கிடையாது. இது வந்து கப்பல் மாதா கோயில் அதானே, அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்போவுமே எந்த லொக்கேஷனில் பிடிக்கும் அப்படிங்கிறத முதல் கொண்டு நம்ம காட்டிடுவோம். மேட்சில் இருந்தால் தான் யாருக்காக தான் பிடிக்கும், இல்லைன்னா நீங்கள் போட்டு சும்மா கொஞ்ச நேரம் போட்டு போயிட்டு போக வேண்டியதான். சரி ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது மீன் யாருக்காக கடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 3 பேரும் ஸ்டிக் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். நண்பா இன்னைக்கு பிடிச்ச மீன் பாருங்க. முதல்ல ஒரு மீன் நம்ம தம்பியப்பில் கடத்தினார், அடுத்து வந்து ஆளுக்கு ஒன்று அடித்தாங்க. இந்த 3 மீன் தான் இப்போதைக்கு கையில் இருக்குன்பா. இதுக்கு முன்னாடி 3 மீன் நான் பிடிச்சேன். அந்த மீன் என்ன சம்பவம் ஆகிட்டுனா கவனக்குறைவில் விட்டுட்டோன்பா. யாரும் மேலே எந்த தப்பும் கிடையாது. தம்பிக்கு வந்து மீன் அடித்தார், பாறை அடித்த உடனே ஒரு ஆர்வத்தில் கீழே போட்டு ஓடிட்டார், தண்ணிக்குள்ளே போயிட்டு. மீன் தனியாக போயிட்டான்னு கேட்டிங்கன்னா தனியாக போகலை, அது கச்சாத்தோடு போயிட்டு. கச்சாத்தும் லாஸு, 3 மீனும் லாஸு. என்ன ஒரு 2 கிலோ 3 கிலோ மீனும் போச்சு, கச்சாத்தும் போச்சு. இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். பாய். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.